கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களிலே நாம் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுப்போம். அந்த தெளிவான முடிவு எடுப்பதற்கு பல விதமான அனுபவங்களும் பல விதமான சூழ்நிலைகளும் இருக்கும். அது ஒரு பக்கம், இது சராசரியாக எல்லாரிடத்துலையுமே இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை முடிவெடுக்கும்போது சில விஷயங்களிலே நமக்கு தடுமாற்றங்களும் சில நேரங்கள் வரத்தான் செய்கிறது. அப்படி ஜெபம் பண்ணி பார்க்குறோம், உடனே அதுக்கு பதில் கிடைக்கல. நாமே யோசித்து பார்க்குறோம், விடை கிடைக்கல. இப்படி பல்வேறு விதங்களிலே ஒரு சில முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் குழப்பங்கள் வருகிறது. ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில் நாம் இருந்தோம்னா, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கிற விஷயத்திலிருந்து, திருமண காரியங்கள், வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறதுலேருந்து, ஊழியம் செய்கிறதுலேருந்து, எந்த விஷயமாக இருந்தாலும் மன தெளிவு இல்லாத காலகட்டங்களில் என்ன செய்யணும் என்று தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறாரு. அப்படிப்பட்ட விஷயத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைச்சிருங்க. கர்த்தர் மேலே அந்த பாரத்தை இறக்கி வச்சிருங்க. நீங்கள் மண்டையில் போட்டு குழப்பவே வேண்டாம். ஆண்டவரே என்று சொல்லி, என்னால் முடிவெடுக்க முடியல, எனக்கு ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, ஆகவே அந்த தெளிவுக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அந்த விண்ணப்பத்தை, அந்த ஜெப குறிப்பை அவருடைய பாதத்தில் வச்சிருங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் அதற்காக காத்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா அதை ஆதரிப்பாராம். நாம் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் புறக்கணிக்கிறது இல்லையா, வேண்டான்னு ஒதுக்க மாட்டாராம், ஆதரிக்கிறாராம். அப்படி ஆதரிக்கிற போது நாம் ஏங்க மண்டையில் வச்சு சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஆண்டவர் ஒரு ஆதரவு குரலை எழுப்பும் பட்சத்தில் நாம் ஏன் தவிக்க வேண்டும்? சில காரியங்களில் தீர்க்கமாய் முடிவெடுக்க முடியாத குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் ஏன் மண்டையை வச்சு அதை குறித்து யோசித்து தூக்கத்தை கெடுக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும்? அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வச்சிருங்க. ஆண்டவர் உங்களை அந்த குறிப்பிட்ட காரியத்தை நிமித்தம் ஆதரிக்கிறாராம். அதோடு மட்டுமல்லாமல், நீதிமானாகிய தேவ பிள்ளையாகிய உங்களை ஆண்டவர் தள்ளாட விடவே மாட்டார், தடுமாற விட மாட்டார், கீழே விழுந்து போகவே மாட்டோம். அப்படின்னா ஆண்டவர் தாங்குகிறார்னு அர்த்தம், கைப்பிடிச்சு தூக்கி விடுகிறார்னு அர்த்தம், கைப்பிடிச்சு நடத்தி வைப்பார் என்று அர்த்தம். ஆகவே அன்பானவர்களே, உங்கள் ஆழ் மனதுக்குள் இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு விடுதலை என்னன்னா, தேவ சமூகத்தில் அப்படியே ஊற்றி விடுங்கள். அன்னாள் அப்படித்தான் தேவ சமூகத்தில் ஊற்றினாள். அவளுக்கு எந்த விதத்திலையும் குழந்தை வேணும், எந்த விதத்தில் பதில் கிடைக்கல. ஒன்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால் போதும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்தாள். நல்ல பதில் கிடைத்தது. அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாகவே இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவ சமூகத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. உங்களை ஆதரிக்கிற கர்த்தரின் கரம் உங்களுக்காக நீட்டப்படும். உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் அவருடைய கை உங்களை தடுமாற்றமே இல்லாமல் எந்த இடத்துக்கு கொண்டு செல்லணுமோ அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்வார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல வழிவாசல் பிறக்குது, கவலையே படாதீங்க. தேவ சமூகத்தில் வச்சுட்டீங்க, சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், மங்களகரமான செய்தி வரும், மகிழ்ச்சியான செய்தி வரும், மாறவே மாறாத தீர்க்கமான ஒரு நல்ல செய்தி வரும். ஆகவே எந்த விதத்திலும் உங்கள் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும்படி தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் வெற்றியை தருவார். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு முடிவெடுக்க முடியாத சில விஷயங்களில் உங்கள் மேலே ஆண்டவரே எங்கள் பாரத்தை நாங்கள் வைத்து விடுகிறோம். எங்களை புறம்பே தள்ளாத தெய்வம், எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நல்ல பதிலை நாங்கள் தடுமாறாதபடி, தடம் புரளாதபடி,
சரியான பாதையில் எங்களை நடத்த போகிற தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய பிரசன்னமும் ஆளுகை சமாதானமும் வெளிச்சமும் உண்டாவதாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.